அப்போ ஒரு பெண் தன்னை அப்யூஸ் பண்ணான்னு போட்ட ஒரு காணொலியின் மூலமாக ஒரு நபர் இறந்துட்டார் அப்படின்னா, இறக்கக்கூடிய முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, ஒரு குற்றவாளி நிச்சயமாக இறக்கக்கூடிய முடிவு எடுப்பானான்னு கேட்டால் எடுக்க மாட்டான். தன் மேலே தவறு இல்லை அப்படிங்கிற விஷயம் அவன் புரிந்த நிலையில், அதை நிரூபிக்க முடியாத நிலையில் ஒருத்தன் போய் தற்கொலை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறது தான் பல நபர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. உண்மையாக இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, வேண்டுமென்றே ஒருத்தன் இடிக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு 10ல் 11. யாரோ ஒருத்தவங்களை இடிப்பான், வேணும்னே பஸ்ஸில் ஒரு டார்கெட் பண்ணி இடிக்கக்கூடிய நபருக்கு இது பெரிய மேட்ரே இல்லை. நீ செருப்புகள்கிட்ட அடிச்சினாலும் தொடச்சிட்டு உன் செருப்பு கூட நல்லா சுகமாக இருக்குன்னு போகக்கூடிய ஆள்கள் தான் இப்படிப்பட்ட வக்கர புத்தி கொண்டவர்கள். ஆனால் ஒரு நபர் போய் எவ்வளவோ ட்ரை பண்ணி இறந்துருக்கிறான் அப்படிங்கும் போதே அவன் மேலே தவறில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சில கருத்துக்கள் வருது. என்ன சொந்த கருத்துக்களை நான் சொல்ல விரும்பலை, பல கருத்துக்கள் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் நமது இது இதில் கருத்துங்கிறதோட நமது பார்வை இதில் என்னவாக இருக்குன்னா, ஒரு ஆண் உங்களை அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதை நீங்கள் ஒரு ஆதாரமாக திரட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது காவல்துறையில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பிற நபர்கள்ட்ட சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை சரியான முறையில் விசாரிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணியிருக்கணும். காவல்துறை சைடு எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை, யாருமே எனக்கு உதவி செய்யலைங்கிற பட்சத்தில் சோஷியல் மீடியா அட்டென்ஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் போடலாம். அப்படி போட்டால் கூட அவருடைய முகத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், மறைத்து போடலாம். ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவன் குற்றவாளி ஆகும் வரை, இன்றைக்கி பாருங்களேன், ஒரு பெரிய கொலை கைதி எடுத்துக்கோங்க, அல்லது பாலியல் பலாத்காரம் செய்தவனாகட்டும், இவங்க எல்லாரும் என்ன விரும்புகிறாங்கன்னா, நான் குற்றம் செய்தவன் தான், நான் பெரிய தவறு செய்தவன் தான், ஆனால் என் முகத்தை வெளியே காட்டிடாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே போல் முகத்தை மூடி தான் பல குற்றவாளிகள் அழைத்து கொண்டும் செல்கிறார்கள். அப்படி அழைத்து செல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சில நபர்கள் கையை மூடிட்டு போவாங்க, முகம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த முகம் என்பது அவனுடைய வருங்கால வாழ்க்கையில் பெரிய அடையாளம். அந்த முகத்தோடு தான் அவன் மக்கள் மத்தியில் நடமாடணும், அந்த முகத்தோடு தான் பல நபர்களை சந்திக்கணும். இன்றைக்கி குற்றம் செய்பவன் வாழ்க்கை முழுக்க குற்றம் செய்வான்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? அப்போ இன்றைக்கி தவறு செய்யக்கூடியவன் வாழ்க்கை முழுக்க தவறு செய்வான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ வரக்கூடிய காலங்கள் அவன் திருந்தி வாழலாம், ஒரு நல்ல மனிதனாக வாழலாம். அந்த சமயத்தில் அவன் முகம் தெரிஞ்சிட்டா, அவன் திருந்தி வாழ்ந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, பல நபர்கள் விமர்சனம் செய்வார்கள், அன்றைக்கி நீ அப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் ஒரு நபரை குறித்து நம்ம அணுகக்கூடிய இடத்துல இருக்கணும். முதல்ல காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், அதற்கடுத்து அது சம்மந்தமான விஷயங்களை பேசியிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிள்ளை நேராக சோஷியல் மீடியாவில் போட்டதன் இன்டென்ஷன் என்னென்னா, நிச்சயமாக சோஷியல் மீடியாவில் இப்போ நான்லாம் எல்லோரும் பேசி உட்காந்து தீர்வாக கொடுக்க முடியும். சோஷியல் மீடியாவில் விவாதித்து கொண்டே இருப்பார்கள் இந்த உலகம் அழியும் நாள் வரை. தீர்வு யார் கொடுப்பா? நீதித்துறை, காவல்துறை, இன்னும் சட்டங்கள் இருக்குது, அதுக்கான சட்டங்கள். அப்போ அதை நோக்கி முதல் முயற்சி பண்ணாமல் சோஷியல் மீடியாவில் போட்டு ஒரு மனுஷனோட உயிர் போச்சோ, நல்லவனோ கெட்டவன் ரெண்டாவது பட்சம் அது விசாரணையில் தெரியும். ஆனால் அவனுடைய உயிர் போச்சு இல்லை, அவன் பின்னாடி திருந்தி வாழனால வாய்ப்புகள் இருக்குல்ல, அவன் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான்ல.